ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து ப்ளவுஸுக்காக ஒரு லைனிங் மெட்டீரியல் வாங்கியிருக்கிறேன். அது எங்கள் ஊரில் வந்துட்டு நான் 50 ருபீஸ்க்கு வாங்கினேன். இது வந்து பியூர் காட்டன் லைனிங் மெட்டீரியல் தான், எந்த மிக்சிங் கிடையாது. இழையும் பாருங்கள், இதுக்கு வந்து ரொம்ப நெருக்கமான இழையாக தான் இருக்குது. நமக்கு நினச்சாலுமே இது வந்துட்டு கலரும் போகாது. பியூர் காட்டன், விமல் காட்டன் சொல்லுவாங்க இங்கே. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு இது. ஏன்னா ஸ்டிச் பண்ணவாக இருந்தாலும் சரி தான், அதோட ஒர்த்தாக இருந்தாலும் சரி தான், ரொம்ப நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கு. நீங்கள் நம்ம ஊரில் இந்த மாதிரி மெட்டீரியல் எவ்வளோ ரேட்டுக்கு வாங்குறீங்கன்னு சொல்லுங்கள். இது மாதிரி மெட்டீரியல் அங்கே கிடைக்குதான்னு சொல்லுங்கள். ஏன்னா இது வந்துட்டு இங்கே நான் மட்டும் இல்லை, எல்லாருமே இதை வந்து ரொம்ப விருப்பப்பட்டு வாங்குறாங்க. இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் சரி தான், இல்லை வெளியில் யாராவது ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் அவங்க இந்த லைனிங் தானே ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. இங்கே ரொம்ப நல்லா இது போயிட்டுருக்கு. இதுலேருந்து ஒரு 5 ருபீஸ் கூடுதலாக உள்ள லைனிங் மெட்டீரியலும் கிடைக்கிது. அது வந்துட்டு கொஞ்சம் நம்ம லேஸான ஒரு ஜோர்ஜட் டைப்பில் உள்ள மெட்டீரியல்கள்லாம் வைக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது இதை விட நல்லாயிருக்கும். அதுலேயும் கலர் போகாது. என்ன ஒரு 5 ரூபாய் வித்தியாசம் தான், கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும், அவ்வளோதான். அதுவும் பியூர் காட்டன் தான். ஏன்னா இது நம்ம உடம்புக்கு போடும்போது எந்த எரிச்சலையும் கொடுக்காது. எந்த வெயிலில் போகும்போதும் நமக்கு வந்துட்டு அந்த காட்டனோட அந்த ஒரு கம்ஃபர்டபுள் நம்ம இருக்கும். சில மெட்டீரியலில் மிக்சிங்காக இருக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதனோட விட்த்தும் பாருங்கள், எனக்கு வந்துட்டு இது வந்து 1 மீட்டருக்கு நான் எடுத்திருக்கேன். இதில் 1 மீட்டருக்கு வந்துட்டு ஃபுல்லாக விட்த்தும் அதே மாதிரி 1 மீட்டருக்கு கரெக்டாக இருக்குது. அதனால என்னென்னா XXL டைப்பில் உள்ளவங்களுக்கு சிம்பிள் ப்ளவுஸை கட் பண்ணும்போது கூட எனக்கு மெட்டீரியல் போதுமாக இருக்குது. எனக்கு எந்த குறையும் இல்லை. ஏன்னா விட்த்து கம்மியாக இருக்கும்போது நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு லைனிங் கண்டிப்பாக வேணும் இல்லையா? அப்போ அதில் வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கும், அந்த பட்டியெல்லாம் எடுக்கும்போதெல்லாம். இது வந்துட்டு வீதியும் அதே மாதிரி தான், நீளம் 1 மீட்டருக்கு 1 மீட்டர் அப்படியே நமக்கு ஸ்கொயராக கிடைக்கிறதுனால கம்ஃபர்டபுளாக நமக்கு கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது, போதுமான இதாக இருக்குது. இல்லை சில மெட்டீரியல் நம்ம வந்து 1 மீட்டருக்கு 1.25 மீட்டர் எடுக்கணும் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இதில் 1 மீட்டர் எடுத்தாலே போதும். XXL டைப்பில் உள்ளவங்களுக்கு நார்மல் ப்ளவுஸ் தான் கட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு தண்ணியில் போட்டிருக்கேன் பாருங்கள். எந்த கலருமே நம்ம துணி போட்ட உடனேயே லைனிங் மெட்டீரியல் வந்து கலர் சாயம் வந்துடும். ஆனால் பாருங்கள், இதில் வரவே இல்லை. இது சில சமயங்கள் நான் வந்து ஒரு வாட்டியில் மறந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே நான் வந்து தண்ணியில் வச்சுருக்கேன். இருந்தாலுமே தண்ணியில் கலரே வராது. நல்ல மெட்டீரியல். அதனோட அந்த மாவு தன்மை மட்டும்தான் லைட்டாக நமக்கு அந்த துணியில் உள்ளது வரும். மற்றபடி கலர் வரவே வராது. சில மெட்டீரியலில் டார்க் கலருக்கு தண்ணியில் போட்ட உடனே ரொம்ப கலராக மாறிடும். ஆனால் பாருங்கள், இந்த மாதிரி உள்ள கலருக்கு வந்து கூட கொஞ்சம் கூட கலர் வரல பாருங்கள் தண்ணியில். அதனால தான் நான் வந்து என்னோடய கஸ்டமருக்கு சொல்லிடுவேன், அவங்க வாங்கிட்டு வரதா இருந்தால் நீங்கள் வாங்க. ஆனால் ஆல்ரெடி இங்கே எல்லாருக்குமே தெரியும், ஒரு சில பேருக்கு தான் தெரியாது. கொஞ்சம் கம்மியானது வாங்கலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. நீங்கள் தைக்கிற துணி வந்துட்டு நல்ல துணியாக இருந்தால் நல்ல லைனிங் எடுத்து கொடுங்க. தைக்கிறவங்களுக்கும் அது நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் போடும்போது உங்களோட உழைப்பும் அந்த ப்ளவுஸுக்கு நீங்கள் தைச்சி போடும்போது உங்களோட உழைப்பும் நல்லாயிருக்கும். பாருங்கள், எந்த ஒரு கலருமே இல்லை. இப்போ இது வந்துட்டு இன்னொருத்தர் கஸ்டமர் எனக்கு வாங்கி கொடுக்குது, அது நான் வாங்கினது. இது பாருங்கள், அவங்களும் அதே தான் மெட்டீரியல் வாங்கியிருக்காங்க. அதே தண்ணியில் தான் நான் வந்து இதை முக்கியிருக்கேன், பிங்க் கலரில். இதுலேயும் எந்த கலரும் போகலை. துணி தைக்கும்போது தையல் கூலி நிறைய கொடுக்குறோமோ அப்படின்னு சிலவங்க யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லை. நம்ம கொஞ்சம் குவாலிட்டியாக, நம்ம துணிக்கு உழைப்பு வேணும்னா கொஞ்சம் குவாலிட்டியாக நம்ம வாங்கி கொடுத்துட்டோம்னா அதோட உழைப்பும் நமக்கு நிறைய இருக்கும். இப்போ பாருங்கள், நினச்சதுக்கப்புறம் அந்த துணியோட ஸ்டிஃபை பாருங்கள் எப்படி ஸ்டிஃபாக நிற்கிதுன்ட்டு. அந்த இழையை பாருங்கள், நினச்சதுக்கப்புறம் நம்ம இழையை தான் பார்க்கணும். இழை வந்து மெலிசாக இருந்துச்சுன்னா, டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு உழைப்பு தன்மை கம்மியாக இருக்கும். அதனோட இழை வந்து நெருக்கமாக இருக்குது, அதனால இதனோட உழைப்பு நிறைய இருக்கும். இப்போ நம்ம இதை அயர்ன் பண்ணி கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு அயர்ன் பண்ணி இதை காமிக்க போகிறேன். அயர்ன் பண்ணாலுமே இது ஸ்டிஃபாக தான் இருக்கும். இந்த மாதிரி மெட்டீரியல் நம்ம ஊரில் கிடைக்குதா, நீங்கள் என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்ட்டு எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறமா என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த நியூ கட்டிங்ஸ் எல்லாம் நான் போடுறேன்.
பாருங்க எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குன்ட்டு. அதனால நீ நம்ம வாங்குகிற துணிக்கு கொஞ்சம் நல்ல மெட்டீரியலாக வாங்கி கொடுத்தோம்னா நமக்கு சாட்டிஸ்ஃபைடு, தைக்கிறவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.